வணக்கம். ஓம் குருவே போற்றி. வெல்கம் டு ஸ்ரீ யோகம். ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் நம்ம சந்திக்கிறோம். இனி தொடர்ந்து வீடியோ வரும். ஞான சூனியம் நிறைய கேட்டுருக்கீங்க. ஞான சூனியங்கள் நிறையவும்னா திருந்தாத ஞான சூனியங்கள் இருக்குது. அதுவும் கண்டிப்பாக தொடர்ந்து வரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு நல்ல நாளில் தான் திருப்பி நம்ம ரிப்பீட் ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு பங்குனி உத்திரத்தோட ஸ்பெஷலுக்காக போடுறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே முதல் முறையாக சித்தர் ரகசியங்கள் ரொம்ப முக்கியமானது. சித்தர்களும் தேவர்களும் போற்றக்கூடிய விஷயம், அவங்களே வணங்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த வணங்கக்கூடிய கொண்டாடக்கூடிய நாள் தான் பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரம். அதான் முருகப்பெருமானுக்கு வந்து அது ஒரு முக்கியமான நாளாக கொண்டாடப்படுறது. நீங்கள் மற்ற எல்லா நாட்களை விட பார்த்தீங்கன்னா, இந்த சித்தர் நெறியில் போகிறவங்க, ஞான பாதையில் செல்றவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு, சித்தர் நெறி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு, படித்தவங்களுக்கு, நூல்களை படித்தவங்களுக்கு மட்டும்தான் இது புரியும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அதுக்கு விளக்கம் இருக்காது. இது வந்து ஒரே ஒரு இடத்துல தான் குறிப்பிடுவாங்க. இது வந்து பங்குனி உத்திரம் அவ்வளோ ஸ்பெஷலுங்கிறது பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் வந்து அதை வந்து வலியுறுத்துறாங்க. கண்டிப்பாக வந்து பங்குனி உத்திரத்தன்னைக்கு கண்டிப்பாக நம்ம வாசியோக பயிற்சி வந்து நைட்டு 12 மணிக்கு வந்து, அதாவது நடுநிசி நைட்டு 12 மணிக்கு நடுஜாமத்தில் வந்து இந்த பயிற்சி கண்டிப்பாக செய்யணும். அப்போ இந்த பயிற்சி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாகா கலை, சாகா வரம் இது எல்லாத்தையும் நோக்கி கொண்டு போகும். இந்த உடம்பு அழியாமல் பாதுகாக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து சுரக்குது. நம்ம மூளையில் வந்து முக்கியமான ஒரு சுரப்பு பார்த்தீங்கன்னா இந்த அன்னைக்கு மட்டும்தான் சுரக்கும். பங்குனி உத்திரம், அந்த உத்திர நட்சத்திரம் வர அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா நடுஜாமத்தில் மட்டும்தான் சுரக்கும். இது வந்து ஏற்கனவே நம்ம பேசியிருப்போம். பங்குனி மாசி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மாசி பங்குனி அமுரி முப்பு இதை பற்றியெல்லாம் பேசியிருப்போம். அதுக்கு முக்கியமான மாதம் பார்த்தீங்கன்னா மாசி பங்குனி. இந்த 2 மாதமே பார்த்தீங்கன்னா பூநீர் எடுக்கும் மாதம், அப்புறம் அமுரி பூநீர் முப்பு காய்ச்சும் மாதம். முப்பு வந்து உற்பத்தி ஆகிற மாதம் பார்த்தீங்கன்னா பங்குனி சித்திரை. அப்போ பார்த்தீங்கன்னா பூநீர் எடுத்து இதை வந்து நடுஜாமத்தில் தான் பூநீர் உற்பத்தி ஆகுது. இது எல்லாமே நம்ம வகுப்பில் வந்து வாசியோக கிளாஸில் வந்து சொல்லிக் கொடுக்குறோம். அது எப்படி என்னங்கிறது ரகசியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸில் சொல்லிக் கொடுக்குறோம். இது வந்து நம்ம முக்கியமான நாளுங்கிறதுனால தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நைட்டு நடுநிசி நடுஜாமம் 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு 10ஆம் தேதி ஏப்ரல் 10ஆம் தேதி நைட்டு பார்த்தீங்கன்னா நடுஜாமத்தில் இந்த பயிற்சி ஒரு 20 நிமிஷம் நம்ம வாசியோக பயிற்சி எடுத்தவங்க பார்த்தீங்கன்னா அந்த பயிற்சி செய்யுங்க. மற்றவங்க வந்து சும்மா ஒரு 20 நிமிஷம் கம்முனுக்கு வருங்க. இந்த மனசை வந்து அமைதியாக வச்சு உட்காந்து பழகுங்க. இந்த பயிற்சி தெரிஞ்சவங்க வந்து இதை செஞ்சுட்டு வாங்க. எந்த வருஷம் விடக்கூடாது. இது வருஷம் பூரா செய்யக்கூடிய பலனோட இந்த ஒரு நாள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பலன் கொடுக்கக்கூடியது அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. அகத்திய பெருமான் சொல்கிறாரு. அப்போ அன்னைக்கு வந்து உள்ளுக்குள்ளே என்னமோ மாற்றம் நடக்குது, என்னமோ வருது. அந்த நாளில் பார்த்தீங்கன்னா என்னமோ முக்கியமான விஷயம் வருது அப்படிங்கிறது வந்து சித்தர்கள் குறிப்பிடுறாங்க. அது என்னங்கிறது நாம் வந்து நம்ம வகுப்பில் தான் சொல்லிக் கொடுக்குறோம். அதனால பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சவங்க தெரியாங்க எல்லாமே இந்த பங்குனி உத்திரம் என்னத்துக்கு முக்கியங்கிறது தெரிஞ்சுக்கணும். இந்த உடம்பு அழியாமல் பாதுகாக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மட்டும்தான் செக்ரிகேட் ஆகுது. அந்த பங்குனி உத்திரத்தனை, அந்த உத்திர நட்சத்திரத்தனைக்கு தான் பார்த்தீங்கன்னா பங்குனி மாதம் செக்ரிகேட் ஆகுது. அதை வந்து நம்ம எடுத்துக்கணும், உடம்புல எடுத்துக்கணும், அதை வந்து கரெக்டாக பிடிக்கணுங்கிறது தான் பார்த்தீங்கன்னா பயிற்சி. அதுதான் வந்து பங்குனி உத்திரத்தோட ஸ்பெஷல். ரம்ஜான் மாதம் பார்த்தீங்கன்னா இதை பற்றி தான் இருக்குது. ரம்ஜான் ஃபுல்லாகவே இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நோன்பு இருக்கிறது, சாப்பாடு குறைவாக இருக்கிறது, இந்த தவத்தில் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறதுல அவங்களும் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸு இதை ஃபாலோ பண்ணுவாங்க அதிகமாக பார்த்தீங்கன்னா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாசி பங்குனி அவ்வளோ முக்கியமான விஷயம். இது வந்து நாம் தனியாக பேசுவோம். அடுத்தது இது வந்து பங்குனி உத்திர ஸ்பெஷலுங்கிறதுனால இன்னைக்கு அதை பற்றி பேசியிருக்கிறோம். பங்குனி உத்திரத்தன்னைக்கு கண்டிப்பாக இன்னைக்கு நைட்டு வந்து எல்லாருமே பயிற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக பலன் கிடைக்கும். இதை வந்து நீங்கள் வந்து வருஷம் பூரா செய்கிறதுக்கு உண்டான பயிற்சி இந்த ஒரு நாள்லேயே கிடைக்கும். அந்த அளவுக்கு வந்து விஷயம் உள்ளது. இதே பங்குனி உத்திரத்தை பார்த்தீங்கன்னா வேற எந்த குருமார்களும் சொல்லியிருக்க மாட்டாங்க. எதுலேயுமே வந்து குறிப்புகள் இருக்காது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. பார்த்தீங்கன்னா இது ஏன் அப்படிங்கிறது நீங்கள் யோசனை பண்ணணும். இவங்களுக்கெல்லாம் ஏன் தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருமே பார்த்தீங்கன்னா அந்த சித்தர் நூல்கள் ஒழுங்காக படிக்கல. சித்தர் நெறி ஃபாலோ பண்ணுறவங்க ஒழுங்காக படிக்கணும். அத்தனை நூல்களையும் விஷயம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரம் வந்து ஒரே ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. இதை பற்றி எவனாவது பேசினான்னா கேளுங்க, எங்கே போட்டிருக்குன்னு கேளுங்க. எவன் எதை பேசினாலும் சரி, எந்த நூலில் போட்டிருக்குது, உனக்கு எங்கே பார்த்த, நீ எங்கே படித்த சொல்கிறான்னு கேளுங்க. அப்படி கேட்டு போலாங்க. அப்போ தான் இந்த திருட்டு நாய்கள்லாம் வந்து அடங்குவானுங்க. அப்போ தான் பேசுறதுக்கு யோசனை பண்ணுவானுங்க, வாய் திறக்கிறதுக்கு யோசனை பண்ணுவானுங்க. இல்லைன்னா வாயில் உள்ளதெல்லாம் உளறிட்டு அடுத்தவங்ககிட்ட திருடிட்டு காதில் கேட்டது நோட்டீஸில் படித்தது கண்டதெல்லாம் எவனோ கஷ்டப்பட்டு பிடிங்கிட்டு இருப்பான், இவன் வந்து அதை திருடிட்டு போவானுங்க. அதனால பார்த்தீங்கன்னா எந்த குருமார்களும் இதுக்கு சித்தர் நூல்களை தவிர்த்து அதுக்கப்புறம் வந்து நான் பெரிய குருமாரு, நான் பெரிய பிடுங்கி, நான் பெரிய புக் எழுதி வச்ச எவனுக்கும் பார்த்தீங்கன்னா இதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது. இந்த பங்குனி உத்திரத்தை பற்றி விளக்கம் கொடுக்கறதுக்கு எவனுக்குமே தெரியாது. ஏன்னா எவனுமே ஒழுங்காக படிக்கல.
ஏன்னா வர்றதுக்கு முன்னாலே இவனுக்கு வேஷம் போட ஆரம்பிச்சுக்கிறானுங்க. வர்றதுக்கு முன்னால் முக்காடை போட்டு வேஷம் போடுறது, இல்லைன்னா முடி வளர்த்திக்க வேண்டியது, பைத்தியாருங்களாட்டா போய் உட்காந்துக்க வேண்டியது, மரத்தடியில் கொண்டு மேலே வாக்க வேண்டியது, இந்த மாதிரி வேலைக்கு தான் வர்றானுங்க ஒழிய எவனுக்கு கற்றுக்கிறதுக்கு தயார் இல்லை, படிக்கிறதுக்கு அந்த ஆசீர்வாதம் இல்லை. இந்த நாய்களுக்கெல்லாம் சாபமாங்க நாய்கள். அதனால பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேசினானுங்கன்னா எங்கே இருக்குது என்னன்னு கேளுங்க. தெரியலையா தெரிஞ்சுக்குங்க. சித்தர் நூல்களை படிங்க. சாஸ்திரம் கல்லாதவன் கிறுக்காவான் அப்படின்னு காகபஞ்சத்தை சொல்றாரு. அதனால இந்த புக்கை படிக்கிறது வேஸ்ட்டு, புக்கை படித்து என்ன வரும் இப்படின்னு சொல்கிறவனெல்லாம் நல்லா பாருங்க. அந்த நாய் ஸ்கூல் புக்கே படிச்சிருக்க மாட்டானுங்க. படிக்காத தற்கொலை நாய் தான் பார்த்தீங்கன்னா புஸ்தக மோசம் நூல் மோசம் பேசுறதுனால பார்த்தீங்கன்னா படிக்காத ஒரு மக்கு பண்டாரங்கள் தான் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த புக்கை பார்த்தாலே எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால அதை தொடமாட்டானுங்க. அதனால எவனா இருந்தாலும் சரி கேள்வி கேளுங்க, சாட்சி கேளுங்க. எந்த கேப்மாரியா இருந்தாலும் சரி, ஆன்மீகம் பேசுகிற எந்த நாயாக இருந்தாலும் கேள்வி கேளுங்க. அப்போ தானா பதில் கிடைக்கும் உங்களுக்கு. அவன் திருடனா கேப்மாரியாங்கிறது தானாகவே தெரிஞ்சு போயிரு. அதனால எவன் என்ன வேணா உலர்னா வேஷம் போட்டானுன்னா உடனே அப்படி ஞானியாயிட முடியாது. எவன் போய் பார்த்தான் சித்தர்கள் எப்படி இருந்தான்னு எனக்கு தெரியுமா? இவனா ஒரு வேஷம் போட்டு ஊரை ஏமாத்தறக்கு உண்டான எல்லா திருட்டுதானே பண்ணுவானுங்க. அதனால எவனா இருந்தாலும் கேள்வி கேளுங்க, சாட்சி எடுத்து வைடான்னு கேளுங்க. அதோட ஓடிடுவானுங்க நாய்கள். அடுத்த பகுதியில் பார்ப்போம். நன்றி.